tan 48 degree into tan 23 degree, tan 42 degree, tan 67 degree is equal to 1. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு 2 டேர்ம் எடுத்து அடுத்த 2 டேர்ம் கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணால் ரிவர்ஸ். டேனுக்கு வந்து காட் வந்தால் தான் உனக்கு கேன்சல் ஆகும். ஸோ இந்த tan 48 வந்து நம்மளுக்கு நான் தெரியும் tan 90 minus theta is equal to cot theta. ஸோ tan 90 minus theta என்னவா இருந்தால் நம்மளுக்கு 48 வரும்? எஸ் 42. ஸோ 42 cot 42 ஆயிடுச்சு. tan 48 is equal to tan 90 minus 42. ஸோ tan 90 minus theta வந்து cot 42. அதே மாதிரி tan 23 degree is equal to tan 90 minus 67 degree. என்ன ஆகும்? cot 67 degree. இப்போ இங்கே ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 48க்கு பதில் இந்த cot 42வும் இந்த tan 23க்கு பதில் cot 67 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மீதி 2 டேர்மை அப்படியே எழுதுகிறோம். மீதி 2 டேர்மை நம்ம அப்படியே எழுதுகிறோம். இப்போது tan cot 42வும் tan 42வும் குரூப் பண்ணுங்கள். cot 67வும் tan 67வும் குரூப் பண்ணுங்கள். ஏன்? நம்மளுக்கு தெரியும் இன்வர்ஸ். காட்டோட இன்வர்ஸ் டேனு, காட்டோட இன்வர்ஸ் டேனுன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதிட்டோம்னா கேன்சல் ஆகிடுச்சு. 1 into 1 வந்து 1 which is equal to RHS.